நாம் இப்போ பார்க்க போகிறது பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு பொடி மாசும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குக்கரில் வச்சுருக்கோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். எதுவும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பருப்பு சாப்பாடு நம்ம எல்லோரும் செய்கிறது தான். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. சின்ன வெங்காயம் அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி போட்டால் பருப்பு சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். தக்காளி 2 பொடியாக நறுக்கினது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம சாம்பார் சாதம் டேஸ்ட்டில் தான் செய்ய போகிறோம். சொல்கிறது தான் பருப்பு சாதம். நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் சாதம்னா காயெல்லாம் போட்டு செய்வாங்க. நம்ம காயெல்லாம் போடாமல் பருப்பு மட்டும் போட்டு செய்கிறதுனால பருப்பு சாதம்னு சொன்னேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். அரை கிலோ அரிசியில் நான் செய்ய போகிறேன். அரை கிலோ அரிசிக்கு 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். 150 கிராம் பருப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். சாம்பார் பொடி 2 ஸ்பூனு. நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, பருப்பு சாம்பாருக்கு, அந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா ஊற வச்சு நான் கழுவி வச்சுருக்கேன். நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நம்ம வெங்காயத்தோடு ஒன்றா பருப்பு போட்டு வதக்கினா தான் நல்லாயிருக்கும்.
பருப்பு நல்லா வெந்துடும். நமக்கு நல்லா குழந்து போனால் தான் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்டில் இருக்கட்டும். நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம எப்பயும் வைக்கிறத விட ஒரு 2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஏன்னா பருப்பு சாதங்கிறதுனால கொஞ்சம் கொழன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுவீங்களோ அதை அளவு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் ஊற்றுறத விட ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி. தண்ணி நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம போடணும். அரிசி நம்மளாம் கலரி விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட நம்ம இதில் புளி சேர்த்துக்க போகிறோம். புளி சேர்த்துக்கிறது தான் இந்த சாப்பாடோட டிஃப்ரெண்ட்டே. பருப்பு சாதத்துக்கு யாரும் புளி சேர்க்க மாட்டாங்க. சாம்பார் சாதத்துக்கு தான் ஊற்றுவாங்க. நான் வந்து பருப்பு சாப்பாடில் புளி ஊற்றி செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் 1/2 கிலோ சாப்பாடுக்கு. நல்லா ஊற்றி கிளறிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம மூடி போட்டு வச்சுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசு செய்ய போகிறோம். நம்ம இது விசில் வந்து அடங்கிறதுக்குள்ளார நம்ம பொடி மாசு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும். பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு ரெடி பண்ணலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் விட்டோம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வணங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பொடி மாசு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாம் இந்த மசாலா இதெல்லாம் போட்டுக்கனால அந்த வாசம் போகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்க, அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக வேணுங்கிற அளவு பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நாம் உருளைக்கிழங்க நறுக்கி வச்சுருக்கோம். பொடி மாஸ்க்கு வேக வச்சு நாம் பொடியாக அரிஞ்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல உப்பு சேர்க்கலை, அதனால் நம்ம இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு வேக வைக்க வேணாம். இதில் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு. நல்லா கொதி வந்ததும் நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காயெலாம் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. இதுவே நல்லாயிருக்கும் பார்க்க சாப்பிட்றதுக்கு. நம்ம கடையில் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். நீங்களும் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. வேறு பவுலில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு பருப்பு சாதமும் விசில் அடங்கியிருக்கும். பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ரொம்பவும் விதையாக இல்லாமல் ரொம்பவும் கொழன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் நம்ம சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.